சகோதரர்களே, இந்த ஒரு வாரமாக காஷ்மீருடைய ஒரு பிரச்சனை குறித்து பலதரப்பட்ட வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வாதங்கள் எல்லாம் எந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் சமமானவர்கள், எல்லாரும் சமமாக இருக்கும் பொழுது காஷ்மீரில் உள்ள அந்த மக்களுக்கு மட்டும் சிறப்பு சட்டம் என்னத்துக்கு, சிறப்பு சலுகை என்னத்துக்கு, சிறப்பு அதிகாரம் என்னத்துக்கு, அதனால் எடுத்து பயங்கரமான ஒரு சாதனையை நாம் செய்துவிட்டோம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் பெரிய சாதனை செய்துவிட்டது என்பது போன்ற ஒரு விஷயத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதில் முக்கிய விஷயம் என்னென்று கேட்டால், காஷ்மீர் மாநிலத்தில் காஷ்மீர்களை தவிர யாரும் சொத்து வாங்க முடியாது என்று ஒரு சட்டம் இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து காஷ்மீர்காரங்க சொத்து வாங்கலாம், நீங்கள் போய் காஷ்மீரில் அந்த மாநிலத்தில் எங்கேயும் சொத்து வாங்க முடியாது. சொத்து வாங்குவதாக இருந்தால் அந்த மாநிலத்தில் குடியுரிமை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இப்படிலாம் சில சலுகைகள் அவங்களுக்கு இருக்கிறது. இதை வந்து அரசியல் சாசன புஸ்தகத்திலேயே 370வது பிரிவில் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தெல்லாம் 300 அரசியல் சாசனத்தில் நம்பர் வாரியாக சட்டத்தின் பேர் வரும். அதில் 370ங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன சிறப்பு உரிமைகள்லாம் இருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்கும். அப்போ இதை என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில் எப்படி இதை கொண்டு போகிறார்கள்னு கேட்டால், அப்பாவி பொதுமக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகிறாங்கன்னு கேட்டால், நம்மளும் இந்தியா அவனும் இந்தியா, அவன் இடத்துல நம்ம சொத்து வாங்கக்கூடாது, அவன் வந்து நம்ம இடத்துல சொத்து வாங்குவோம், இது என்ன நியாயம் இப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது வெகுஜன மக்களுக்கு என்ன செய்யும், சரி மாதிரி தெரியும். நம்ம அவனுக்கு ஒன்று சிறப்பு அந்தஸ்து, முஸ்லீமோட சிறப்பு அந்த தனி அந்தஸ்தா அப்படிங்கிற மாதிரியாக சொல்லும் பொழுது ஒரு நியாயம் போல சித்தரிக்கிறார்கள். ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு உண்மை வரலாறு இந்த 47 இருந்து மறைக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் மறைக்கப்பட்டு இருக்கிற காரணத்தினால்தான் இந்த வாதங்கள் வைக்கப்படுகிறது. என்ன வரலாறு? காஷ்மீர் என்பது நாடு சுதந்திரம் அடையும் பொழுது அது இந்தியாவாக இருக்கவே இல்லை. பாகிஸ்தான் ஒரு நாடு, இந்தியா ஒரு நாடு, ரெண்டுக்கும் நடுவில் மாற்றிக்கொண்ட மற்றொரு நாடு காஷ்மீர். காஷ்மீரை இந்தியாவோட சேர்த்து வெள்ளக்காரன் கொடுக்கல, காஷ்மீரை ஒரு நாடாக தான் விட்டுட்டு போனான். சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியா ஒரு நாடு, பாகிஸ்தான் ஒரு நாடு, காஷ்மீருங்கிறது இன்னொரு நாடு. அப்படியான ஒரு 3 நாடாகத்தான் அது இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப செழிப்பான ஒரு மலை பிரதேசமாக இருக்கனால உயர்தரமான குங்குமப்பூ போன்ற விலை மதிப்புள்ள ஆப்பிள் போன்றவைகள் எல்லாம் விளையக்கூடிய ஒரு பகுதியாக, அந்த கிளைமேட் உள்ள பகுதியாக இருக்கிறதுனால அது ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு பணப்பயிர் உள்ள ஒரு மாநிலமாக கருதி இந்தியாவும் பாகிஸ்தானும் அதை அபகரிக்க திட்டம் போடுறாங்க. அது அடிப்படையான விஷயம் என்னது, திட்டம் போடுறாங்க. பாகிஸ்தான்காரன் வந்து ஒரு 40% காஷ்மீர் அவன் எடுத்துக்கிட்டான். அவன் படையை நுழைச்சி பிரிட்டிஷார் போன பிறகு அவன் படையை இறக்கிவிட்டு காஷ்மீரில் ஒரு 40% அவன் கையில் இருக்கிறது. அதை வந்து இந்தியாவில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீர்பாங்க. அவன் இந்தியாவுடைய காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்பான், அவங்க ஆசாத்து காஷ்மீர்பாங்க, சுதந்திர காஷ்மீர்பாங்க. அப்போ காஷ்மீர் என்பது இந்தியாவில் இருக்கிறது மட்டும் காஷ்மீர் அல்ல. பாகிஸ்தானில் சீனாக்காரன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான், அவங்ககிட்ட ஒரு 10% காஷ்மீர் இருக்கிறது. அப்போ இந்த காஷ்மீர் என்பது 3 பேர் பங்கு போடக்கூடிய நிலை வரும்பொழுது தான் அந்த காஷ்மீருடைய மன்னராக ஒரு இந்து தான் இருக்கிறார். அந்த இந்து ஹரிசிங் என்ற ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பாகிஸ்தான் எடுத்துகிட்டு வர்றதை பார்த்த உடனே இந்தியாவுடைய உதவியை கேட்குறார். எங்களுக்கு நீங்கள் உதவி தாங்க, பாகிஸ்தான் கைக்கு போகாமல் எங்களை காப்பாற்றுங்க. ஏன்னா அவர் மன்னர் இந்துவாக இருக்கிறார், முஸ்லீம்கள் மக்கள் வந்து முஸ்லீம்களாக இருக்கிறாங்க மெஜாரிட்டி. அந்த மக்கள் எவ்வளோ நல்ல மக்களுக்கு இது ஒரு ஆதாரம். ஒரு இந்து ராஜாவுக்கு கீழே முஸ்லீம்கள் நீண்ட நெடுங்காலமாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ இந்த ஹரிசிங் என்ன செய்கிறாரு, நேருட்ட வந்து உதவி கேட்கும் பொழுது ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட்டு? இது நாங்கள் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இராணுவம் உங்கள் இராணுவமாக இருக்கட்டும், ரூபா நோட்டு உங்கள் ரூபா நோட்டாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களுமே நாங்கள் தான் பார்ப்போம். இந்த ஒப்பந்தம் செய்து கொண்டீர்களேயானால் உங்களோட நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த காஷ்மீர், இந்த காஷ்மீர், அந்த காஷ்மீர் 3 காஷ்மீரையும் சேர்த்து பொதுமக்கள்கிட்ட ஐநா மூலமாக வாக்கெடுப்பு நடத்தி, எங்கே போகிறீங்க, நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா, பாகிஸ்தானுக்கு போகிறீங்களா, இந்தியாவுக்கு போகிறீங்களா, அல்ல சைனா பக்கம் போகிறீங்களா என்று கருத்து கணிப்பு நடத்தி அவங்க செய்கிற முடிவுப்படி நடப்போம். இப்படி ஒப்பந்தம் எழுதி, இன்னும் சொல்ல போனால் காஷ்மீருடைய முதல்வர் இருப்பார்ல சட்டசபையில், அவருக்கு பேர் பிரதமர் தான்.
காஷ்மீர் பிரதமர் என்று தான் 47 48 எல்லாம் அதனுடைய முதல்வர் சொல்லப்பட்டார். அப்படி எழுதுனாங்க அரசியல் புஸ்தகத்திலேயே. இந்தியாவுக்கு தேசிய கொடி இருக்குதுல்ல, காஷ்மீருடைய கொடி அது அல்ல. காஷ்மீருக்கு சிவப்பு கலர் ஒரு கொடி இருக்கும், அதைத்தான் தேசிய சுதந்திர தினத்துக்கு அவங்க ஏற்றுவாங்க, பள்ளிக்கூடங்களில் ஏற்றுவாங்க. அப்போ காஷ்மீரோட பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்திய பிரதமர் வந்து இந்திய கொடியை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார் இந்த பக்கம், அந்த காஷ்மீர் முதல்வர் வந்து அந்த கொடியோட உட்காந்து பேச்சுவார்த்தை நடக்கும். ஏன்னா அது ஒரு தனி அது தேசிய கொடி ஏற்றுறோன்னு நீங்கள் சண்டைக்கு போனாங்க, அதெல்லாம் காரணம் அதுதான். தேசிய கொடி ஏற்ற மாட்டார்கள், அவன் தேசிய கொடி இது இல்லை அரசியல் சட்டப்படி. இதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அரசியல் சாசனத்தில் எழுதுங்கிறாங்க. அரசியல் சாசனம் தான் இந்தியாவுடைய எப்படி நிர்வகிக்கணுங்கிறது வழிகாட்டி. அந்த அரசியல் சாசன புஸ்தகத்திலேயே 370வது பிரிவை போட்டு இது காஷ்மீர் வந்து இன்னொன்று அவங்களுக்கு இன்னொன்று அதிகாரம் இருக்குது, காஷ்மீருடைய எந்த ஒரு விஷயத்தில் மாற்றம் செய்வதாக இருந்தாலும் காஷ்மீர் சட்டசபையில் தான் நிறைவேற்ற வேண்டும், அப்படி இல்லாமல் எந்த ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சேர்ந்து கொண்ட வேறு நாடு விளங்கி கொள்ளணும். ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சேர்ந்து கொண்ட ஒரு நாடுங்கும் போது ஒரு அரசாங்கத்தின் கடமை என்ன? தாங்கள் எந்த ஒப்பந்தம் செய்தோமோ அதை நிறைவேற்றணும். ஏன் ஒப்பந்தத்தை நானே காப்பாற்றுறேன்னு அடுத்தவங்க காப்பாற்றுவான்? இதில் தார்மீக ஜெயிச்சுட்டோம் வெற்றி பெற்றோம்னா வெற்றி பெறலாமே. 10 ரவுடி சேர்ந்து ஒரு அப்பாவி சொத்தை எடுத்துட்டு வெற்றி பெற்றோம்னு சொல்ல முடியுமா? தார்மீக வெற்றியாது. அவன் சொத்தை ஏன்டா நீ எடுத்தேன்னு தான் நம்ம கேட்கணுமே தவிர, எடுத்து விட்டார்களே பதிவு செய்து விட்டார்கள்னா செய்யத்தான் முடியும். பவர் இருந்தால் அதிகாரம் இருந்தால் பலவீனர்களுடைய சொத்துக்களை ஈஸியாக என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டது ஒரு ஆதாரம் கிடையாது, இதுக்கு பேர் வெற்றி கிடையாது. இது அப்பட்டமான ஒரு கேவலம். உலக நாடுகள்லாம் என்ன செய்வான், இவர்களோடு ஒப்பந்தம் செஞ்சு கவனமாக செய்யணும். இந்தியாவில் ஒப்பந்தம் செஞ்சால் மீறி விடுவார்கள், இந்தியாவில் ஒப்பந்தம் செய்வாங்க, நம்ம அதை நம்பி ஏதாவது வாக்குறுதி கொடுப்போம், அப்படி அரசியல் புஸ்தகத்தில் மாறினவங்க அப்படிங்கிற கேவலம் தான் உலகத்தில் ஏற்படுமே தவிர இது இந்தியாவுக்கு கௌரவமா? ஒரு நாடு, ஒரு பெரிய நாடு உள்ள சுற்றி இருக்கிற ஒரு சின்ன குட்டி நாட்டை எடுத்துக்கிற பெரிய பெரிய விஷயமா இது? எடுக்கலாமான்னு தான் பார்க்கணும், எடுக்க முடியுமான்னு பார்க்கக்கூடாது. எடுக்க முடியும், எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இப்போ இந்த பள்ளிவாசல் நம்ம சொந்த இடம்னு வச்சுக்கிறோம், இது அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டு எடுக்க முடியும், எடுக்கலாமா? அதான் கேள்வி. ஒரு சட்டத்தை போட்டு யாருடைய சொத்தை வேண்டாலும் அவங்க எடுத்துக்கொள்ள முடியும், எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அது சரியா தவறா என்று தானே ஒரு அறிவுடையவர் சிந்திக்க வேண்டும். நீங்கள் எதுக்கு உறுதிமொழி கொடுத்தீங்க? அப்போ உறுதிமொழி கொடுத்ததில் இருந்து இத்தனை வருஷமாக அதை மறக்கடிக்க செய்யும் வகையில் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு யாரெல்லாம் கோரிக்கை எழுப்பினார்களோ, ஷேக் அப்துல்லா காஷ்மீர் சிங்கம்னு சொல்லுவாங்க, அவரை கொண்டாந்து கொடைக்கானலில் 18 வருஷம் ஜெயில் வச்சாங்க நேருடைய காலத்தில். எதுக்காண்டி? ஒப்பந்தப்படி நட, ஒப்பந்தம் செய்து கொண்டபடி வாக்கெடுப்பு நடத்து என்ற கோரிக்கை வைத்த காரணத்தினால் அப்போ ஷேக் அப்துல்லா கொண்டாந்து 18 வருஷம் சிறையில் வைத்து அதை அமுக்கினார்கள். பிரதமர் என்று சொன்னதை மாற்றி முதல்வர் ஆக்கினார்கள். எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக இப்போ புதுசாக எடுத்துக்கிட்டான்னு இல்லை, ஒரு சயனட்டு விஷத்தை கொடுத்து, அதாவது சுலோ பாயசனை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுகிற ஒரு விஷத்தை ஒருத்தனுக்கு கொடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா செயலிழந்து போய் இப்போ இருந்தது மூச்சு மட்டும் விட்டுட்டு இருந்துச்சு, அதைத்தான் எடுத்துட்டாங்க. என்னமோ திடீர்னு படிச்சிட்ட மாதிரி சொல்கிறீங்க. அவனுடைய ஒப்பந்தங்களை ஒவ்வொரு இத்தனை 70-60 வருஷங்களாக எல்லாத்தையும் மீறினார்கள். கொடி மட்டும்தான் இருந்துச்சு, வேற ஒன்றும் கிடையாது. சொத்து வாங்கக்கூடாத சட்டம் மட்டும்தான். அது ரெண்டை தவிர அந்த காஷ்மீர் மக்களுடைய எல்லா உரிமைகளையும் அரசியல் சாசனத்துக்கு மாற்றமாக இதுக்கு முந்தி நடந்த காங்கிரஸ் அரசாங்கமும் சரி, அதுக்கு முந்தி இருந்த வாஜ்பாய் அரசாங்கமும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு வந்தார்கள். கடைசியாக மூச்சு விட முடியாமல் கிடக்கிற ஒரு நேரத்தில் அதையும் பறித்து கொண்டு உங்கள் அந்த சட்டத்தில் எடுத்துட்டோம், இந்தியாவில் வேறு மாநில மாதிரி தான் உங்க நடத்துவோம், உங்களுடைய அந்த சிறப்பு சட்டமும் இல்லைன்ட்டாங்க. இது செல்லுமா செல்லாத ஐநா சபை தலையிடும், கோர்ட்டு தலையிடும், அது வேறு விஷயங்கள். செல்லக்கூடியது ஆனாலும் சரியா? தார்மீக ஒரு அரசாங்கம் இப்படி செய்யலாமா? ஒரு மனிதன் இப்படி செய்யலாமா? அவன் ஒப்பந்தத்தை அவன் நிறைவேற்றலான்னா என்ன அவன் நல்ல மனுஷனா? அப்போ நம்ம ஒரு அரசாங்கமாக இருந்தால் என்ன நினைக்கணும் என்று கேட்டால், நாம் செய்வது தார்மீக ரீதியாக சரியா? அவன் அந்த நேரத்தில் பாகிஸ்தான் பக்கம் சேர்ந்துருந்தால் என்ன ஆகிருக்கும்? அதனுடைய மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாகிஸ்தான் பெரிய நாடாக போயிருக்கும், நம்ம பெரிய வில்லங்கமாக போயிருக்கும், அதனுடைய வரிகளால் அவனுக்கு சேர்ந்து போயிருக்கும். அப்போ அவர்கள் விரும்பி இருந்தார்களே, ஆனால் அங்கிட்டு சேர்ந்துருக்கலாம்ல. சீனா பக்கம் சேர்ந்தால் இன்னும் பெரிய வில்லங்கமாக போயிருக்கும். அவர்கள் எவ்வளோ நம்பிக்கை வைத்து இந்தியாவோட சேர்ந்தால் கரெக்டாக காப்பாற்றுவாங்க. முஸ்லீம் கூட காப்பாற்ற மாட்டான், பாகிஸ்தான்காரோட காப்பாற்ற மாட்டான், இந்தியாக்காரன் காப்பாற்றுவான், சீனாக்காரன் வலிமையாக இருந்தால் கூட அவன் கூட ஏமாற்றிடுவான், இவன் தான் ஏமாற்ற மாட்டான்னு எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாங்க. இவ்வளவு நம்பிக்கை வைத்து முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி இணைந்தால் அதை காப்பாற்ற தவறிட்டு என்ன செய்கிறாங்க? ஜெயித்து விட்ட வரலாற்றில் இல்லாத ஒன்று தான். வரலாற்றில் ஒரு தடவை நடக்கும், 7 தடவை நடக்கும். இது
வரலாற்றில் இல்லாத சாதனை. இதெல்லாம் சாதனையா? வெக்கமாக இருக்கிறது. உலக நாடுகள்லாம் இன்னைக்கு இப்படி மனுஷங்களா இருக்கிறாங்க, சொன்னதெல்லாம் மீறுறாங்க. தேர்தல் வாக்குறுதி மீறினா பரவாயில்லை, அதுக்கே உள்ளது. அது தேர்தல் வாக்குறுதி மீறுவதற்கே உள்ள பொய் வாக்குறுதி. அட, எழுதி ஒப்பந்தம் பண்ணி அரசியல் சட்ட புஸ்தகத்தில் ஏற்றி வைத்துக்கிட்டு அதுதான் இந்தியாவை ஆளும் என்று சொல்லிவிட்டு அதில் கூட கை வைப்பார்கள் என்ற ஒரு பேரை எடுப்பது ஒரு அரசுக்கு நல்லதா? இந்திய அரசாங்கத்துக்கு பெருமையாது என்ற வகையில் தான் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். முஸ்லீமுக்கு பிடிச்சிட்டான்னு தெரியல, முஸ்லீம் மாநிலமாக இருக்கனால இவங்கெல்லாம் கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறார்கள். அநீதி. எங்கள் குடும்பத்தை, எங்கள் தகப்பனார் தப்பு செஞ்சாலும் கண்டிப்போம், நாங்கள் எங்கள் மக்கள் எங்கள் சமுதாயம் தப்பு செஞ்சாலும் கண்டிப்போம். தப்பு என்கிற வகையில், ஒப்பந்த மீறல் என்ற வகையில் தான் நம்முடைய கண்டனங்களை என்ன செய்கிறோம், பதிவு செய்கிறோம். இதை மக்கள்கிட்ட, பிற மத மக்கள் மத்தியில் தெளிவான முறையில் நம்ம கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதிக்கு சாட்சியாளர்களாக நம்ம எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.